10th கிளாஸ் வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.41 பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை காண்கன்னு சொல்லியிருக்கோமா. x² - x - 20 = 0. எக்ஸாம்பிள் சம் 3.41 determine the nature of roots for the following quadratic equation x² - x - 20 = 0. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவாம்மா. இப்போ மூலங்களின் தன்மையை காண்க. டிடர்மைன் அப்படின்னு தமிழில் சொல்லிடுறோம். இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை காண்க. இங்கே என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷ் மீடியத்தில் டிடர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னதுப்பா? டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? b² - 4ac. இது ஒரு சமன்பாடு. இதுக்கு என்னது பாருங்கம்மா. பொதுவாக இருபடி சமன்பாடு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ax² + bx + c = 0. நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்கோம்? x² - x - 20 = 0ன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? abc நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ a என்னது? இதிலேருந்து கண்டுபிடிப்போம். a 1, b -1, c -20. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a = 1, b = -1, c = -20 வருது. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுமா? டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac. பார்த்தீங்களாம்மா, நான் உங்களுக்கு ஃபார்முலாவே 2 டைம்ஸ் எழுதி காமிக்க. ஏன்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பாக படித்தே நீங்கள் ஆகணும். ஸோ டெல்டா ஈக்குவல் டு b² என்னது? -1 the whole square -4 into a என்னது? 1, c எவ்வளோ? -20. ஸோ தட் இஸ் டெல்டா ஈக்குவல் டு 1 minus of minus, that is plus, that is 81. So delta equal to 81, that is greater than 0. So அப்போ மூலங்களின் என்ன கேட்டிருக்காங்க? மூலங்களின் தன்மையை காண்க. மூலங்களின் தன்மை அப்படின்னா மூலங்களின் தன்மை மூலங்களின் தன்மை என்னது? இது மெய் எண்கள், வெவ்வேறான மூலங்கள். ஸோ மூலங்கள் என்னது? மெய் எண்கள் தானம்மா. மூலங்கள் மெய் மற்றும் சம. மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. அதாவது டெல்டா பாருங்கம்மா, டெல்டா கிரேட்டர் தென் 0னா மூலங்கள் என்ன சொல்லுவோம்? மெய் மற்றும் சமமில்லை. அதே இது டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் மூலங்கள் என்னது? மெய் மற்றும் சமம். டெல்டா லெஸ் தென் 0னா என்ன சொல்லுவோம்? மெய் மூலம் இல்லை. அப்படி 3 கண்டிஷன் இருக்குது. அப்போ இந்த 3 கண்டிஷனை நீங்கள் படிக்கணும். படித்தாதான் நம்ம என்ன செய்யணும்? மூலங்களுடைய தன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது பாருங்கள், டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac. அப்போ இந்த ஃபார்முலா படிக்கணும். ஃபார்முலாவிலேருந்து நம்ம ஏபிசி வேல்யூஸை நாம் கண்டுபிடிக்கணும். ஏபிசி வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அது இந்த டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac சப்ஸ்டியூட் பண்ணி அது என்ன கண்டிஷனில் இருக்குது? கிரேட்டர் தென் 0வா, ஈக்குவல் டு 0வா, லெஸ் தென் 0வா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேம்மா. இது ஃபஸ்ட்டு சம்மாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஓகேம்மா. இதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், தேர்டு சப்டிவிஷன்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் நம்ம மேக்ஸ் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேம்மா. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் ப்ராப்ளம் வேணும்னா சொல்லுங்கள். 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷனுக்கு வாங்கம்மா. ஈவினிங் ஒரு நைட்டு ஒரு 7 to 9 லைவாகவும் டியூஷன் எடுக்கேன். ஓகேவா. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மேக்ஸ் தெரியாமல் சங்கடப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவாம்மா. அப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் இருக்குமா, அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.